சி.வி. சண்முகத்துடைய எச்சரிக்கை. இதுக்கப்புறம் வந்து எடப்பாடி என்ன செய்யும்? 17க்கு அப்புறம் வந்த எல்லா தேர்தலையும் தோல்விங்கிறது வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு பெரிய செட்பேக் தான், இல்லைன்னு சொல்லலை. எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆரம்பித்து அது ஒரு அதிமுகவுக்கு செட்பேக்கு. 30 தொகுதிக்கு மேலே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட ஓட்டு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு ஏடிஎம்கேக்கு. ஏடிஎம்கே ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகலை பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சியில் இது பெரும் பிரச்சனையாக இருக்குது. இப்போ அன்புமணி வந்து ஒரு இன்டிஃபரண்ட்டாக எடப்பாடிட்டு இருக்கிறது காரணம். நீங்கள் தலைவர்கள் போனது, முன்னாள் எம்எல்ஏக்கள் போனது, மந்திரிகள் போனது கூட நான் பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா அவ்வளோ பேருக்கும் அங்கே அக்காமடேட் பண்ணி அவங்க கொடுக்க முடியாது. ஆனாலும் இவங்க போகிறாங்கன்னா கீழேயும் வந்து அந்த பண்பு மாறிடுச்சு, ஏடிஎம்கேக்கான அந்த பேஸ் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பஞ்சாயத்து எலெக்ஷனில் என்ன ஆகுன்றது வந்து ஒரு பாயிண்ட் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. அதில் வந்து நீங்கள் 3வது இடத்துல உள்ள ஏடிஎம்கே வந்து ஓஹோன்னு வந்துருன்னு சொல்ல முடியாதுல்ல. அதுக்கு என்ன இருக்குது மெட்டீரியலு? பிஜேபியில் காலை கட்டிக்கிட்டு அவங்களால 2வது இடத்துக்கோ 1வது இடத்துக்கோ வரவே முடியாது. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். விறுவிறுப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சி.வி. சண்முகத்துடைய ஆவேசமான பேட்டி, அது வந்து சொல்கிற செய்தி உணர்த்துவது என்ன? அதை பார்த்தீங்க, இதுக்கப்புறமாவது வந்து பொதுக்குழுவை கூட்டுங்க, தோல்வி பற்றி ஆய்வு பண்ணுங்க, செயற்குழுவோ பொதுக்குழுவோ கூட்டி ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதில் ஒரு இடத்துல நியாயம் இருக்குது, நான் அதில் மறுக்கலை. என்ன காரணத்தினாக்கா, இந்த தோல்வியை பற்றி இப்போ திமுக இதில் வந்து பெரிய அளவுக்கு குழுவை போட்டு அந்த குழு வந்து பெரிய அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு நிறைய கேள்விகள் கேட்டு அந்த கேள்விக்கெல்லாம் பதிலை கீழேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது இப்போ பரிசீலனையில் இருக்குது. அதை எதெல்லாம் வச்சு அதை வச்சு என்னென்ன பண்ண போகிறாங்க வராங்கிறது அவங்க பக்கம். அதிமுக வந்து 3ஆம் இடத்துக்கு போயிருக்கு இந்த தடவை. இது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்தை அப்போ 2 முனை போட்டியில் இருந்தப்பே பாராளுமன்றத்தில் வந்து அப்போ முனை போட்டி தான் பிஜேபி இருந்துச்சு. ஆனால் நம்மளை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு வந்து திமுக வர்சஸ் அதிமுகங்கிறது தான் 24 வரை இருந்துச்சு. அந்த கட்டத்துலேயும் தோல்வி. அப்போ 17க்கு அப்புறம் வந்த எல்லா தேர்தலையும் தோல்விங்கிறது வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு பெரிய செட்பேக் தான், இல்லைன்னு சொல்லலை. எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆரம்பித்து அது ஒரு அதிமுகவுக்கு செட்பேக்கு. அதனால நான் வந்து எடப்பாடி செய்கிறது எல்லாம் சரின்னு சொல்லலை, எல்லாம் தவறுன்னு சொல்லலை. அது முக்கியமான விஷயம். அதில் ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பல பேர் சொல்கிறாங்க இது இப்போ இவங்கெல்லாம் ஒன்றிணைஞ்சாக்கா ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒன்றிணைகிறது போகிறதெல்லாம் வந்து எப்போ சாத்தியம் அப்படின்னா, ஒன்றிய பிஜேபி இல்லாத மாதிரி இருந்தால் சாத்தியமாயிருக்கும் எல்லாம். பிஜேபியோட தலையீடு வந்து தொடர்ந்து இருக்குது. இப்போ ஜெயலலிதா ஹாஸ்பிட்டலுக்கு போனதுலேருந்து தலையீடு இருக்குன்னு நான் பல தடவை இங்கே 16 ஆரம்பிச்சிட்டாங்க, நான் பதிவு பண்ணியிருக்கேன். செப்டம்பர் 22 ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்கு ஆரம்பிக்கிற நேரத்துலேருந்தே இந்த ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் நள்ளிரவில் முதலமைச்சர் ஆக்கினப்பையும் சரி, அந்த நள்ளிரவில் முதலமைச்சர் 1 மணிக்கு ஆக்கும்போது கூட வெங்கையா நாயுடு அப்போ வந்து அவர் வந்து ஜனாதிபதியாக இல்லை, ஒரு துணை ஜனாதிபதி இல்லை, அவர் கட்சியினுடைய முக்கிய தலைவர். அந்த அடிப்படையில் வந்து அந்த ராத்திரியில் இருந்து அவர் தான் அந்த இதை ஆக்குறாரு. அதுக்கப்புறம் சசிகலா மேடம் வந்து முதலமைச்சராக வர்றப்ப கவர்னர் ஓடி போயிடுறாரு. இது வந்து ரொம்ப அரசியல் ரீதியாக தவறு. நீங்கள் பின்னாடி ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி முடிவெடுக்க முடியாது. அப்போ முதலமைச்சரை ஆக்கியிருக்கணும், ஆக்க முடியல. அப்போ அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து அவரை பொதுச்செயலாளர் ஆக்கினாங்க. ஆனால் அதை வந்து பின்னாடி வந்து அவரை நீக்கிற அளவுக்கு யாரெல்லாம் சேர்ந்து அவரை பொதுச்செயலாளர் ஆக்கணும்னு சொன்னாங்களோ அவ்வளோ பேர் சேர்ந்து நீக்கிறதா பின்னாடி போணுச்சு. அப்புறம் எடப்பாடி வர்சஸ் இது ஓபிஎஸ் அந்த சண்டை வந்துச்சு. அதை பஞ்சாயத்து வந்து ஒன்றிய அரசு பண்ணி அதுக்கப்புறம் மோடி சொல்லி தான் அவர் வந்து நான் சேர்ந்தேன்னு சொல்லி கவர்னர் வந்து 2 பேரோட கையையும் கொடுத்து வந்து சீஃப் மினிஸ்டர், டெப்டி சீஃப் மினிஸ்டர், இந்த பக்கம் ஒருங்கிணைப்பாளர், அந்த பக்கம் இணை ஒருங்கிணைப்பாளர்னு வச்சாங்க. அப்போ அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் நம்ம ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்லி இவர் போய் தியானம் இருந்தார் ஜெயலலிதா சமாதியில். இப்படி அதிமுக வந்து பிளவுபட்டு இதே 89 நடந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. 87க்கு அப்புறம் எம்ஜிஆர் இறந்த பிறகு நடந்துச்சு. ஆனால் அப்போ வந்து ஒன்றியத்தில் காங்கிரஸ் இருந்ததுனாலயா என்னென்னு தெரியாது, அப்போ அவங்க தலையீடு எதுவும் பெருசாக இல்லை. இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு ஒரு எலெக்ஷனில் 89ல் தோத்துட்டு திருப்பி ஜெயலலிதா ஜானகிங்கிறது ஒன்றாயிடுச்சு. இந்த மாதிரி எதுவும் இப்போ நடக்கலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே ஒன்றாகலை. ஒரே ஒருத்தர் தினகரன் மட்டும்
அவர் போயிட்டு அலையன்ஸுக்கு மட்டும் வந்திருக்காரு. வந்து கிட்டத்தட்ட ஒன்றா இருக்க மாதிரி இருக்கார். ஆனால் என்ன பிரச்சனை அவருக்குன்னு கேட்டிங்கன்னா, விரைவில் அதிமுக சேருவதற்கான அறிகுறி தெரிவதாக சொல்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, தினகரனோட இருந்த எல்லாரும் திருப்பி போகிறாங்களா, இல்லை இருந்த எல்லாரும் இந்த அலையன்ஸ் வந்தப்போ வந்தாங்களான்னா என்னை பொறுத்தவரை இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நான் பார்க்குற பார்வையில் ரொம்ப வெகு சிலர் மட்டும்தான் அவரோட இருக்காங்க. பாக்கி எல்லாமே வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. இந்த நேரத்தில் வந்து அரசியல் தெரிந்த தினகரன் அதிமுகவில் இருப்பது சரியா? இல்லை, சரியா தவறான்னு சொல்ல முடியாது. இருக்கிறதுனால பலன் உண்டா இல்லையான்னு கேட்கணும். அவருக்கு பலன் நான் கேட்கல. அந்த கட்சிக்கு பலன் உண்டா இல்லையான்னு கேட்டிங்கன்னா மிக மிக குறைவுன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன காரணம்னா, அவரோட இருந்தவங்க எல்லாருமே பல இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ வந்து அவரோட அன்னைக்கு வந்து பசும்பொன் இதில் வந்து நம்ம செங்கோட்டையன் வந்தார். 3 பேர் தான் ஒன்றா போனாங்க. என்னாச்சு, 2 பேர், ஒருத்தர் இந்த பக்கம் திமுகவுக்கு போயிட்டார், இன்னொருத்தர் அன்றைக்கி பவர்ஃபுல்லாக 2nd பிளேஸுக்கு 3rd பிளேஸு இல்லை 4th பிளேஸுக்குனாச்சும் செட்டில் ஆகிட்டார். 5th இருக்கார். 5th இருக்கார். அவர் செட்டில் ஆகிட்டார், மந்திரி ஆகிட்டார். அவர் ஏரியாவில் நிறைய பேரை போட்டு அதிமுகவை போன தடவை அது 21ல் கோயம்புத்தூர் பெல்ட், நான் வந்து Zone 4ன்னு சொல்லுவேன் அந்த விஷயத்தை. இது நீலகிரியில் நம்ம பேசியிருக்கோம். நாமக்கல் வர அங்கேயே நீங்கள் வந்து நம்ம இவர் தோற்று போயிட்டார், தங்கமணி தோற்று போயிட்டார். அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் வேலுமணி மட்டும்தான் ஒரு தொகுதியில் ஜெயிச்சிருக்காரு. சேலத்துக்கு இந்த பக்கம் வேறு கதை. அதனால் அது வந்து Zone 3ல் வந்துடும். அது பாட்டாளி கட்சியோட அலைன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம். அது நம்ம பின்னாடி வருவோம். அதையும் பேசியிருக்காரு. ஆமாம், அதையும் பேசியிருக்காரு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன கேட்டிங்கன்னா, 30 தொகுதிக்கு மேலே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட ஓட்டு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு ஏடிஎம்கேக்கு. ஏடிஎம்கே ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகலை பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சியில் இது பெரும் பிரச்சனையாக இருக்குது. இப்போ அன்புமணி வந்து ஒரு இன்டிஃபரண்ட்டாக எடப்பாடிட்டு இருக்கிறது காரணம். அதாவது ஒரு 30 தொகுதிக்கு மேலே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட ஓட்டு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு ஏடிஎம்கேக்கு. ஏடிஎம்கே ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகலை பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சியில் இது பெரும் பிரச்சனையாக இருக்குது. இப்போ அன்புமணி வந்து ஒரு இன்டிஃபரண்ட்டாக எடப்பாடிட்டு இருக்கிறது காரணம். தொகுதியிலையும் 4 தொகுதியை தவிர 13 தொகுதி வந்து அவங்களுக்கு தோல்வி வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல. என்ன காரணம்னா, நாங்கள் எல்லாரும் அது இப்போ பிஎம்கே வந்து எல்லாரும் ஓட்டு அதிமுகவுக்கு போட்டதுனால 30க்கு மேலே போயிடுச்சு அந்த ஏரியாவில். ஆனால் ரிவர்ஸில் 4 தொகுதி தான் நாங்கள் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. அது எங்களுடைய செல்வாக்குனால அதிமுக ஓட்டு இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகலைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இது வந்து நீங்கா பிரச்சனையாக இருக்க மாதிரி தெரியுது. இந்த நேரம் பார்த்து சிவி சண்முகம் போன்றவர்கள் எந்த 30க்கு மேலே உள்ள தொகுதியில் ஜெயித்தாங்களோ அந்த பாட்டாளி கட்சி பெல்ட்டில், அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப சீர்றாரு. அப்போ அவர் சீரும்போது ஏற்கனவே இந்த 6 மந்திரிகள் ஒரு இடம் போய் பார்த்தாங்கன்னு நமக்கு தெரியும், எங்கள் எடப்பாடி வீட்டில், செங்கோட்டையன் உட்பட. அது பார்த்து அவர் எதுவும் கேட்கல அப்படிங்கிறது ஒன்று. கேட்காதெல்லாம் நீங்கள் பார்த்து இதே மாதிரி ஜெயலலிதாட்ட போய் நடந்துக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா யாராலையும் பண்ண முடியாது. அவங்க என்ன தப்போ ரைட்டோ எடுக்கிற முடிவு தான். ஆனால் எடப்பாடிகிட்ட மத்தியில் அவங்க நிறைய எதிர்பார்க்குறாங்க. யார், இந்த மாதிரி உள்ளவங்க. அது தோக்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அப்போ என்ன சிக்கலாகுதுன்னா, அவரை பொறுத்தவரை கட்சியை வந்து நான் ஜெயலலிதா மாதிரி தான் நடத்துவோங்கிறாரு அவர். இல்லை, அவங்க தோல்வி ஒப்புக்கொண்டு பார்த்தீங்கன்னா சார், அடுத்த கட்ட நடவடிக்கை ஈடுபட்டாங்கன்னு ஜெயலலிதா. அவங்க வந்து 97 தோக்குறாங்க. 98 வந்து வாழப்பாடியில் வந்து ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாரு. ஜெயலலிதா வந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. வாழப்பாடை இல்லைன்னா 98 99 ஜெயலலிதா வந்து சீனியர் இருந்திருக்க முடியாது. ஆமாம், 96ங்கிறது அவங்களுக்கு பெரிய தோல்வியில் பட்டு காலகட்டத்தில் வாழப்பாடியோட வீகம் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்குறாங்க. இதை வந்து நம்ம சரியான முறையில் பயன்படுத்தி நினைக்கிறாங்க ஜெயலலிதா. இவருக்கு என்ன சிக்கல், வாழப்பாடியோட வீட்டில் வந்து அவரை பார்க்குறாங்க. யார உண்மை நீங்கள் அந்த 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 பாயிண்ட் எடுத்து நீங்கள் ஒரு கட்சி தலைவராக பார்க்குறாங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை எடப்பாடிக்குன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, பிஜேபின்னு ஒன்று இருக்கிறது பெரிய தலைவலி அவருக்கு. நீங்கள் அண்ணாமலை ஒரு தலைவலியோ அவருக்கு கொடுத்து அவர் அதுலேருந்து மீண்டு வரத்துக்குள்ள பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் அவர் அண்ணாமலையை பிஜேபியிலேருந்து அவரும் ஒரு காரணம். ஆனால் அவர் மட்டுமே காரணம் இல்லை. பல பேர் சொல்லுவாங்க, வலதுசாரிகளில் இன்க்ளூடிங் ஆடிட்டர் குருமூர்த்தி உட்பட காரணம் அண்ணாமலை அப்போ வெளில எடுக்கிறதில்ல. இவர் மட்டும் காரணம் இல்லை. இது எல்லாரும் தவறாக சொல்லிகிட்டு இருக்காங்க. எடப்பாடி எடுத்தது உண்மை. அன்னைக்கு காலையில் எடுத்துகிட்டு அமித்ஷா வந்து ஏப்ரல் 11, 2025 அன்னைக்கு காலையில் இந்த தேர்தலையும் ஒன்றா வச்சு இவரை நயினார் நாகேந்திரனை நாமினேஷன் ஃபைல் பண்ண சொல்லிவிட்டு அண்ணாமலையை வெளிலன்னா அந்த பதவியிலேருந்து எடுத்துகிட்டு இவங்க பண்ணுறாங்க. ஆனால் இவர் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு தான் பண்ணுறாரு. ஆனால் இன்றைக்கி அது வந்து அன்னைக்கும் அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அண்ணாமலை வந்து இன்டிஃபரண்ட்டாக, அதாவது ஒரு 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 ஒருங்கிணைப்போடு இல்லாமல் தான் வெளில இருந்தார். போய் ஒரு தேர்தல் பிரச்சாரமும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 70 தொகுதியில் பண்ணதாக பார்த்தோம். ஆனால் அதில் வந்து ஒரு பெரிய வெறுப்பெல்லாம் ரொம்ப இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அந்த தொகுதியும் உட்பட பலது தோற்றுருக்கு. அப்போ அவருடைய இது வந்து இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை சமாளித்து
அப்புறம் இங்கே இந்த பக்கம் சசிகலா, தினகரன், இது அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றிய அரசில் உள்ள பிரச்சனை. அதாவது நான் சொல்கிறது வந்து 21க்கு தோத்ததுக்கு அப்புறம் சொல்கிறேன். அவ்வளோ சிக்கலையும் அவருக்கு சந்திக்கிறதுனால அவர் வந்து யாரையும் நம்ப முடியல. நம்ப முடியாதனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து இருக்கிறவங்க இருங்க, இல்லாதவங்க போங்கன்றது தான் அவருடைய பாயிண்ட்டா இருந்துச்சு. அது ஓபிஎஸ்ஸா இருக்கட்டும், இவரு செங்கோட்டையனா இருக்கட்டும். இப்போ செங்கோட்டையன் தொகுதியில போய் பிரச்சாரம் பண்ணும்போது 26ல அது போல இருக்கக்கூடாது சார். அந்த அந்த அளவுக்கு அவர் போயிருக்க வேண்டிய தேவையில்ல. ஒருமையிலலாம் போய் ஆமா. செங்கோட்டையனை வந்து பேச வேண்டிய அப்போ அந்த இடத்துல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து அவருக்கு குறையிறத தான் நான் பார்க்குறேன். அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது அவருடைய ஸ்டேச்சருக்கு அவ்வளோ தூரம் இறங்கி போக வேண்டிய தேவையில்ல. அந்த இடத்துல அவர் வந்து பண்ணிட்டாரு. அப்போ செங்கோட்டையனை மிஸ் பண்ணிட்டாரு. மிஸ் பண்ணதனுடைய விளைவு இன்றைக்கி செங்கோட்டையன் போய் அந்த ஏரியா ஃபுல்லா தாவேகாவை ஜெயிக்க வச்சு, விளைவு வந்து இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, 53 தொகுதி கூட்டணியோடு சேர்த்து 53 தொகுதி தான் ஜெயிக்கிற மாரி ஆயிடுச்சு. பிஜேபியை சேர்த்ததுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. 24ல் பிஜேபி இல்லாம இருந்தாரு. 26ல் அவங்களே வந்து 1 வருஷத்துக்கு முந்தி அமித்ஷாலாம் வந்து போட்ட பிறகு கூட அது சப்போர்ட்டும் இல்ல. 26 எலெக்ஷன்ல பிஜேபியோட சப்போர்ட் பெருசா இல்ல. அப்ப என்ன ஆயிடுச்சு, அவரோட ரிசல்ட் வந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுருச்சு. இது தவிர்க்க முடியாம தள்ளப்பட்டுருச்சு. இந்த இடத்துல இப்ப என்ன ஒரு முக்கியமானது, இப்ப சிவி சண்முகமும், விஜயபாஸ்கரும் ரொம்ப முக்கியமான ரோல். என்ன காரணத்தில சொல்றேன்னா, அது வந்து கோயமுத்தூர் கட்சியா ஆயிடுச்சா? கோயம்புத்தூர் சுத்தி அந்த பெல்ட் மட்டும் அந்த ஜோன் 4 ஆயிடுச்சா? அப்படிங்கிற ஒரு சிக்கல் வந்துரும்னு நான் முன்னாடியே சொன்னேன். ஜெயிக்கவே இல்லை கோயம்புத்தூர்ல. அதான் இப்ப அங்கேயும் போயிடுச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு, ஜெயிச்சது வந்து இந்த பெல்ட் மட்டும் தான். ஜோன் 3 அதாவது தருமபுரியில ஆரம்பிச்சு நம்ம மதுராந்தகம் நம்ம சொன்னோம். இந்த இடத்துல தான் ஒரு 20 சீட்டுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். ஆமா, அது நம்ம ரொம்ப தீவிரமா ஆலோசனை பண்ணோம். இன்னும் ரொம்ப கரெக்ட்டா சொன்னோம் நம்ம. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து கள நிலவரத்த துல்லியமா சொன்னோம். அதோட நம்ம நினைச்சதோட கூட வந்துருச்சுன்னு கூட நான் ஒத்துக்கிறேன் அத. அப்ப அந்த இடத்துல தான் சண்முகம் இருக்காரு. அந்த இடத்துல தான் எம்சி சம்பத் இருக்காங்க. சம்பத் வந்து இப்ப போயிட்டாரு கட்சிய விட்டு. இல்ல, சண்முகம் வந்து ஜெயிச்சிருக்காரு. எம்சி சம்பத் தோல்வி அடைஞ்சிட்டாரு. தோல்வி அடைஞ்சவர் தானே அங்க போயிட்டாரு. தாவேகாக்கு முன்னாடி போயிட்டாரு. அப்ப அந்த பெல்ட் ஃபுல்லா இன்க்ளூடிங் மரம் குமாரவேல் போனதும் முக்கியமான விஷயம். ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, 21ல சென்னையிலேருந்து ஆரம்பிச்சு தொகுதி ஜெயிச்சது மதுராந்தகம் ஏடிஎம்கே. அப்ப அவங்க வந்து போயிட்டாங்க. அப்ப அவங்க போறாங்க. போனது மட்டும் இல்லாம நேத்து பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு 30,000 பேர் கிட்டத்தட்ட ஏடிஎம்கேலேருந்து பிரிஞ்சு போய் தாவேகால சேர்றாங்க உறுப்பினர்கள். அதுதான் முக்கியம். உறுப்பினர்கள்னா அனுதாபிகள்னு வச்சுக்கங்க. அப்ப இதெல்லாம் வந்து ஏடிஎம்கே வந்து இனிமே நிக்குமா? அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கடுமையா மக்கள் மத்தியில எழுந்திருச்சுச்சு. நீங்க தலைவர்கள் போனது, முன்னாள் எம்எல்ஏக்கள் போனது, மந்திரிகள் போனது கூட நான் பெருசா எடுத்துக்கல. ஏன்னா அவ்வளோ பேருக்கும் அங்க அக்காமடேட் பண்ணி அவங்க குடுக்க முடியாது. ஆனாலும் இவங்க போறாங்கன்னா கீழேயும் வந்து அந்த பண்பு மாறிடுச்சு. ஏடிஎம்கேக்கான அந்த பேஸ் போயிடுச்சு அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தெரியுது. இதனால அன்புமணி என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இப்ப பிரச்சனை வந்து அதிமுகவுக்கு மட்டும் இல்ல. இந்த பெல்ட்ல பிஎம்கேக்கும் பிரச்சனை ஜாஸ்தியாயிடுச்சு. ஏன்னா, அங்க ஏற்கனவே விசிக வந்து முன்னாடி போயிடுச்சு தாவேகாவுக்கு. ஆட்சி அமைப்புக்க வச்சு வன்னியரசுக்கு மந்திரி வாங்கிட்டாங்க. இப்போ அன்புமணி உள்ள முடியாது. ஏன்னா எப்போதுமே உங்களுக்கு தெரியும், விசிக இருந்தா இவங்க முடியாது, இவங்க போனா அங்க முடியாதுங்கிறது விசிகோட கொள்கை. அப்ப 2011ல 2 பேரும் ஒரே அது இருந்த காலம் இருந்தாங்க. அந்த காலம் முடிஞ்சிருச்சே. இப்போ வந்து இருக்கணும்னா விஜய் இந்த இடத்துல ஏன்னா இப்போ முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் இருக்கிறப்ப விசிக வந்து இந்த விஷயத்த சொல்லி ராமதாஸை சேர்க்க விட மாட்டாங்க. அப்போ இப்பயும் வந்து வன்னியரசு அங்கே மந்திரியாக இருக்கும் பட்சத்தில் அன்புமணி போய் உள்ளே போய் அவர் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் போக முடியுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. அவர் எப்படி உள்ளே நுழைய போகிறாரு அதுக்குள்ளே? ஏன்னா சாதிவாரி விஷயத்தை மட்டும் எடுத்துகிட்டு போனால் பரவாயில்ல. அடுத்த 29 எலெக்ஷனில் 29 எலெக்ஷன் எப்படி வரும் அப்படின்னு என்னுடைய கணிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாராளுமன்றத்தை மட்டும் இல்லாமல் சட்டசபைக்கான தேர்தலும் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்க மாதிரி நான் வந்து கணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு அதிமுகவுக்கு விழுந்த வாக்குகள் பார்த்தீங்கன்னா சார், வன்னியர் பெல்ட்டில் இது வந்து எடப்பாடி அவருக்காகவோ இல்லை அன்புமணிக்காகவோ அதே போல் சிவி சண்முகத்துக்காகவோ விழுந்த வாக்குகள்னு நம்ம வந்து சொன்னாலும் கூட இதில் வந்து இன்னொரு உண்மை இருக்குது. அதை வந்து யாருமே வந்து நம்ம ஆய்வு பண்ண மாட்டோம். என்னென்னா, எம்ஜிஆர் வந்து கோலோச்சின காலகட்டத்தில் கலைஞருக்கு வந்து கை கொடுத்த பகுதி இதே பகுதி தான். நிச்சயமாக இல்லைங்களா? இப்போ அதே மனநிலை தான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் அதை வந்து தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் வந்து தாவேகாவுக்கு இந்த முறை வந்து வன்னியர் பகுதியில் வாக்கு வெற்றி பெற்று எங்கே விழுந்திருக்குன்னா வந்து செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை இது போன்ற வருது. மற்ற பகுதி இருக்குங்கள்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சிதம்பரத்தில் ஆரம்பித்து நீங்கள் தருமபுரி வர அவங்களுக்கு இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து வேதாரண்யம், நன்னிலம் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், டோட்டலாக வந்து அங்கே அதிமுக ப்ளஸ் பிஎம்கே தான் அப்படி இருக்குது உங்களுக்கு.
அப்படிங்கிறப்ப இந்தவுடைய எதிரொலிங்கிறது என்பது கலைஞர் காலத்திலே பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் வந்து அந்த காலகட்டத்தில எவ்வளோ முயற்சி பண்ணியும் வெற்றி பெற முடியல. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறை இடைத்தேர்தல். வன்னியர்களுடைய அது அடர்த்தியான பகுதி. அங்க எம்ஜிஆர் மட்டும் இல்ல. எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லாருமே பிரச்சாரம் பண்றாங்க. கேம்ப் போட்டு பிரச்சாரம் பண்றாங்க. சத்தியசீலன் ஜெயிச்சிட்டார் திமுகவுல. பாலவேலாய தான் தோத்துடுறாரு. எம்ஜிஆருக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா, என்னடா நம்ம வந்து கிராமமா போனா நமக்கு வந்து ஓட்டே போடல அப்படின்ட்டு. அது எங்கெல்லாம் எதிரொலிக்குன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வேதாரண்யம், பூம்புகார், சீர்காழி, மயிலாடுதுறை, குத்தாலம் இப்போ தொகுதி இல்ல. குத்தாலம், திருவிடைமருதூர், கும்பகோணம், பாபநாத் இந்த பகுதியெலாம் சார் எம்ஜிஆர் காலத்தில் பல முறை முயற்சி பண்ணியும் ஒரு சில ஒன் டைம் 2 டைம் தான் வெற்றி பெற முடிஞ்சுது. திருவிடைமுறை சொல்ல வேணாம், ராமலிங்கம் வந்து எம்ஜிஆர் காலத்தை ஜெயிச்சார். ஆமாம், கும்பகோணம் எல்லாமே வந்து இல்லைங்களா? அங்கே ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டி வரைக்கும் அதான் சார் நிலைமை. ஆமாம், உண்மைதான். இது வந்து எம்ஜிஆர் காலத்திலே உள்ளது தான் அது. எம்ஜிஆரையும் பல முறை முயற்சி பண்ணியும் வந்து மாற்ற முடியல. அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, இது இவர்களுக்காக தான் இந்த ஓட்டு உழுதுதா அப்படின்னு அந்த கேள்வி இருக்குல்ல. ஆமாம், அதுலேருந்து நான் கொஞ்சம் மாறுபடுறேன். ஏன்னா இல்லை, நீங்கள் சொல்கிறதுல நானும் இந்த மக்களுடைய அந்த வாழ்வியலோட ஸ்டைலே அதுதான். ஆமாம், எத்தனை நடிகர்கள் வந்தாலும் பார்த்தாலும் போக மாட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பவர்ஃபுல் லீடர் இருக்காங்கல்ல, அவங்க பின்னாடி வந்து போகிறது வந்து விருப்பப்படுவாங்க. அதெல்லாம் வந்து நடந்திருக்கு. ஒவ்வொரு கட்சியில இருந்த செஞ்சி ராமச்சந்திரன்லாம் கூட அந்த இடத்துல வந்தாங்க இருந்தவர் தான். வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற விஷயங்களை வந்து ராமூர்த்தி ஒவ்வொருத்தரும் அந்த தலைவர் தொகுதி தலைவராக இருந்தால் கூட அவங்க ஜெயிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம், அதெல்லாம் எந்த கட்சியில் இருந்தாலும் ஜெயிச்சுட்டு இருப்பாங்க. இது வந்து திரை நட்சத்திரம் பின்னாடி அவ்வளோ சீக்கிரம் இந்த பகுதி மக்களை கொண்டு போக முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் வந்து திரை நட்சத்திரம் பின்னாடி இழுத்துட்டு போயிடலாம். இந்த பகுதி மக்களை வந்து இழுப்பது என்பது சாதனை விஷயம் இல்லை. அது ஜெயலலிதா கொஞ்சம் மாற்றினாங்க. கட்டாயம் மாற்றினாங்க. ஜெயலலிதா தான் கொஞ்சம் மாற்றினாங்க. அது பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு செட்பேக். ஆமாம், 98 99 அது உணர்றாங்க. அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா அவங்க 2001 ஸ்டைலை மாற்றுறாங்க. ஆமாம் ஆமாம், இது போன்ற விஷயம்லாம் இருக்குது. நீங்கள் பேசுங்க சார். இதில் வந்து நீங்கள் சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ அந்த ஏரியாவில் உள்ள மக்களோட டிஎன்ஏ வந்து வித்தியாசமாக இருக்குங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அங்கே வந்து நீங்கள் ஜெயலலிதா, எம்ஜிஆர்லாம் இருந்தப்போ காலத்தில் குறிப்பாக சமுதாய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வன்னியர், தாழ்த்தப்பட்டவர்கள் எல்லாருமே ஒரு பக்கமாக ஓட்டு போட்ட காலமும் உண்டு ஒரு காலத்தில் இருந்தது. அதுவும் மாறிடுச்சு, மாறிடுச்சு. இப்போ வந்து விஜய் வந்திருக்கிறதுனால இன்னும் மாறுது. அது இப்போ அடுத்தது உங்களுக்கு அதனால தான் திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து தேமுதிக தூக்கி உள்ள அலையன்ஸ் வச்சது. அந்த பெல்ட்டில் அவங்களும் கொஞ்சம் உண்டு. அதுதான் அவங்க விருத்தாச்சலத்தில் அவர் ஜெயித்தது, ரிஷிவந்தியத்தில் ஒரு காலத்தில் ஜெயிச்சது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெல்ட் தான் அது. இவங்க தோல்விக்கு முக்கியமான காரணமே அதான் சார். இப்பயுமே சில தொகுதி ஜெயிச்சதுக்கு அவங்க திமுக வந்து கொஞ்சம் இன்னொரு 20 சீட்டு எக்ஸ்ட்ரா வந்திருப்பாங்க. அவங்க பண்ண தப்பு என்னன்னா, பிரேமலதா அவர்களை வந்து கூட்டணியில் இணைத்து உடனடியாக 10 சட்டமன்ற தொகுதியும் ஒரு ராஜ்யசபா கொடுத்தது தான் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு. அது ஒரு பக்கம் இப்படி பார்வை இருக்குது. இன்னொரு பார்வையும் இருக்குது. அந்த ஏரியாவில் அவங்களுக்கு ஓட்டு இருந்துச்சு. அது அவங்க மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கோயம்புத்தூர் ப்ளஸ் மற்ற ஊர்லேயும் அவங்களுக்கு வந்து ஸ்கேட்டர்டாக கொஞ்சமாக ஓட்டு இருந்தால் கூட கொஞ்சம் ஓட்டு ஒரு 500 1000 ஓட்டு இருந்தால் கூட ஏன்னா சில இடத்துலலாம் 10,000 வாங்கியிருக்காங்க. இப்போ விருதுநகர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல ஓட்டு. அதனால தான் அவர் கொடுத்தாரு. அதுவே ஆனால் வந்து இப்போ பெரிய ப்ளஸ்ஸாக முடிஞ்சா மைனஸாக முடிஞ்சான்னு நமக்கு என்ன பார்க்க முடியல. ஏன்னா அது ஓட்டை பிரிக்க முடியல அந்த இடத்துலலாம். அது ஒரு பெரிய விஷயம் தான். நம்ம அதில் 2 கருத்தும் இருக்குது. அந்த 2 கருத்தையும் மக்கள்கிட்ட கொடுத்துருவோம், அவ்வளோதான். சிவி சண்முகத்துடைய எச்சரிக்கை. இதுக்கப்புறம் வந்து எடப்பாடி என்ன செய்யணும்? எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி வந்து இதுவரை அவருடைய இந்த கடந்த ஒரு 3 வருஷம் நான் பார்த்ததில் அவர் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார். சிவி சண்முகம் வேணால் இந்த விஷயத்த சொல்லிவிட்டு, ஏன்னா சிவி சண்முகம் சொன்னதில் எனக்கு ஒரு கருத்து வேறுபாடு உண்டு. அது என்ன கருத்து வேறுபாடுன்னா, அதிமுக வந்து திமுகவோட இணைஞ்சி விஜயை வரவிடாமல் தடுக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணாங்க அப்படின்றது உண்மை. எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அது வந்து 1.5 நாளே அது வந்து நின்று போச்சு. எப்படி நின்று போச்சுன்னா, அது திமுகக்குள்ளேயே நின்று போச்சு. அது ஆக்சுவலாக ஏன்னா இது வந்து எந்த அளவுக்குன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க. நீட் தேர்வை விலக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒன்றிய அரசை கேட்குற அளவுக்கு கிட்ட போணுச்சு. ஆனால் இது எல்லாமே 1.5 நாளில் வந்து செத்து போச்சு. அந்த 1.5 நாள் இருக்குல்ல சார், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லை இருக்கும்ல. ஆமாம், 2 கட்சி ஒரு எல்லை இருக்கணும். அந்த எல்லையோடு நின்று கை குலுக்கிட்டு தான் பரவாயில்ல. ஆமாம், அந்த எல்லையை மீறுறதுக்கு முயற்சி பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த முயற்சி வந்து தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும். தெரிஞ்சோன்னா நின்றுடுச்சு. அது நின்னாலும் கூட சார் அந்த முயற்சி பண்ணது இருக்கு பாருங்க, அதை வச்சு தான் பேசுகிறாங்க. ஒரு செவர் இருக்கு. இல்லை செவத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கை கொடுக்குறப்ப சண்முகம் இதில் எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, 13ஆம் தேதி இப்போ 10ஆம் தேதி முதல்வர் விஜய் வந்து பதவி ஏற்றுக்கிறார். 13ஆம் தேதி சட்டசபையில் வாக்கெடுப்பு.
நீங்கள் இதுக்கு நடுவில் வேலுமணியும் சிவி சண்முகத்தையும் விஜய் வந்து பார்க்குறாரு. நல்லா கவனிச்சு இந்த இதை வந்து ரொம்ப சீக்வன்ஸாக கரெக்டாக பார்க்கணும் எல்லாருமே. இதுக்கு இந்த 10ஆம் தேதிக்கு முன்னாடி தான் 1½ நாள், அதாவது 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே தான் அந்த அதிமுக திமுக ஆட்சிங்கிறது வந்து பேச்சு 1½ நாள் நடந்தது. 5லேருந்து 8, 9க்குள்ளே, 10 கூட கிடையாது, 8க்குள்ளேயே முன்னாடியே முடிஞ்சிருச்சு. ஏன்னா 9, 8லாம் திருப்பி கவர்னரை பார்த்துக்கிட்டே இருக்கார் முதல்வர். இன்றைய முதல்வர் பார்த்துக்கிட்டே இருக்கார் கவர்னரை போய். அப்போ இவங்க 2 பேரும் ஆட்சி கொடுக்குறாங்க, அவங்க 2 பேருக்கு 5 பேர் கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஆரம்பிச்சிருது. அப்போ 5, 4 தேர்தல் முடியுது, 5, 6 தான் 1½ நாளில் தான் இது நடக்குது. இந்த இது அப்போ எல்லாம் இவர் பேசலை சிவி சண்முகம், நல்லா புரிஞ்சுங்க. எப்போ பேசுகிறாரு? இப்போ பாண்டிச்சேரிக்கு எம்எல்ஏலாம் கொண்டு வைக்கிறாங்க. அப்போ திமுக இழுக்கலை எம்எல்ஏ. யார் இழுப்பான்னு பயப்படுறாங்க? தாவேக்கா இழுத்துணுன்னு தான் பயப்படுறாங்க. கரெக்டுங்களா? அது அப்படி வருது, அப்படி ஒரு கருத்து இருக்கா? அது தேவையற்ற பயம் சார். ஆனால் அப்பயே சண்முகம் வந்து எதிர்த்திருந்தாருன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இப்போ என்ன பண்ணிக்கணும், அவர் என்ன மீறி யார் வந்து எம்எல்ஏ தூக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இங்கே இருந்திருந்தாருன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. இந்த பிரச்சனை வந்து வேலையே இல்லை சார், வந்திருக்காது. அப்போ அங்கே விட்டுட்டு சிவி சண்முகம் வந்து சண்முகத்தை இன்றைய முதல்வர் போய் பார்க்குறாரு, வேலுமணியை பார்க்குறாரு. 25 எம்எல்ஏக்கள் சிவி சண்முகம் உட்பட, விஜயபாஸ்கர் உட்பட, வேலுமணி உட்பட சபையில் 13ஆம் தேதி மத்தியானத்துக்குள்ளே எந்திரிச்சு நின்று வாக்களிச்சிடுறாங்க. நீங்கள் வாக்களிக்கிற வர இந்த பேச்சு சண்முகம் பேசலை, அதுக்கப்புறம் தான் பேசுகிறாரு. அதனால் இது சண்முகம் பேச்சில் ஒரு சின்ன சந்தேகத்தை உண்டு பண்ணுது. அவர் என்ன நியாயமாக பேசணும், அது தோல்விக்கு காரணத்துக்கு செயற்குழு கூட்டலை, பொதுக்குழு கூட்டலைன்னு சொன்னால் கூட இந்த திமுக வச்சு சொல்கிறது வந்து எந்த விதத்துலையும் அவர் சொல்கிறது வந்து அதுக்கு ஈடுபடாது. அதுக்கு முன்பு வரை வந்து கட்டுக்கோப்பாக தான் இருக்குது. ஆமாம், அதிமுக எம்எல்ஏக்கள் மட்டும் நிர்வாகிகளும் வந்து எல்லாருமே கட்டுக்கோப்பாக இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி சொல்கிறாங்க எல்லாருமே, அவர் எதிர்த்து பேட்டி கொடுக்குற பசுபதி இருக்கார், அவர் சொல்கிறாரு இதுக்கு காரணமே வந்து சிவி சண்முகம் தான். அப்புறம் இது வந்து முதல் காரணமே சிவி சண்முகம் தான். இவங்க 2 பேரும் இருக்கிற ஏரியா முக்கியமாக தான் சார். சண்முகம் ஏரியா, சிவி சண்முகம் இருக்கிற ஏரியா முக்கியமானது. அது நம்ம ஏற்கனவே பிஎம்கே அதை பற்றி பேசணும். அதில் ஒரு காரணம் இருக்குது இவர் வந்து பேசுகிறதுக்கு. அந்த பக்கம் விஜயபாஸ்கர் வந்து டெல்டாவில் வருவார். ஆமாம், அப்போ அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அவருக்கு வந்து அந்த ஏரியாவிலேயே அவரது மட்டும் தான் ஜெயிச்சிருக்காரு அதிமுக. இப்போ இந்த மாதிரி சிக்கலில் இருக்கிறதுனால இவங்க 2 பேரும் தான் இந்த முடிவு மாற்றி எடுக்கிறாங்க. அவர் ஜெயிக்கிறதுக்கு பல விதமான எல்லாருமே உதவி பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதனால் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் இவங்க 2 பேரையும் சொல்ல முடியாது. இந்த இன்னும் வந்து இப்போ 10 நாளைக்கு முந்தி இவங்க ஓஹோன்னு 2 பேரும் போய் தனித்தனியாக பேசிட்டு அப்புறம் தொகுதியை பார்க்குறேன்னு சொல்லி இன்னும் குழப்பத்தெல்லாம் இருக்காங்க மாதிரி தான் தெரியுதே ஒழிய தெளிவான முடிவு எடுத்து அவங்க எடப்பாடி பக்கம் நிற்பாங்கன்னு நம்பிக்கை எனக்கு குறைவாக தான் இருக்குது சார். பொறுத்திருந்து பார்ப்போம். பார்ப்போம். மிக்க நன்றி சார்.